கச்சா எண்ணெய் விலை மீண்டும் கடுமையாக குறைஞ்சிருக்கு. இதற்கான காரணம் என்ன? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விலை வீழ்ச்சி நீடிக்கும்? கச்சா எண்ணெயின் விலை வந்து அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நிறையா பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பொறுத்து அது அமைஞ்சிருக்குது. இப்போ ஒபேக் ப்ளஸ்ஸுங்கிறவங்க வந்து சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து விலை குறையும். ஸோ அது வந்து ஃப்ளக்சுவேட்டிங், அதை வந்து சொல்ல முடியாது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து கச்சா எண்ணெயின் விலை வந்து இப்போ இந்த ஏப்ரல் மாதம், இந்த நிதியாண்டு ஏப்ரல் மாதத்தில் $90 மேலே இருந்தது. அது இப்போ $73, $74 குறைஞ்சிருக்குது. ஸோ நம்ம கேள்வி வந்து அந்த விலை குறைஞ்சது வந்து அந்த பலன் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து பெட்ரோல் ப்ரைஸில் வந்து குறைச்சி கிடைக்குதா அப்படிங்கிறது தான். அது கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்ம ரீட்டைல் ப்ரைஸஸ் வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் வந்து இன்டர்நேஷ்னல் கச்சா எண்ணெயினோட விலை 1, அரசு செலுத்தக்கூடிய வரி 2, அரசுக்கு நம்ம செலுத்தக்கூடிய வரி, ரிஃபைனிங் மார்ஜின், அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ரூபாய்க்கும் இதுக்கும் உள்ள எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் ரேட்டில் வந்து டாலருக்கும் ரூபாய்க்கும் உள்ளதில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒன்று, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்குது. டாக்ஸஸில் வந்து கோவிட் டயத்தில் அதிகமாக உயர்த்தி வச்சுட்டாங்க டாக்ஸை, அதை வந்து எந்த இதிலும் குறைக்கல. அதே மாதிரி டீலர் மார்ஜினையும் வந்து உயர்த்தி வச்சாங்க. ரிஃபைனிங் காஸ்ட்டையும் வந்து அதிகமாக அவங்க மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குல்ல, அதை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து ரீட்டைல் ப்ரைஸை குறைக்கல. இப்போ இந்த விலை குறைஞ்சதன் பலன் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லாபமாக ப்ராஃபிட் மார்ஜனாக அரசு நிறுவனங்களுக்கு தான் போகுது. ஏன்னா வந்து 90% வந்து ரீட்டைல் மார்க்கெட் இந்தியாவில் வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் தான். ஐஓசி, பிபிசிஎல், எஸ்பிசிஎல், இவங்க தான் வந்து 90%. மீதி 10% வந்து ரிலையன்ஸ், அந்த நயாராங்கிற மாதிரி எஸ்ஆர் ஆயில், முன்னாடி இருந்த எஸ்ஆர் ஆயில், அவங்க 10% மார்க்கெட் வந்து அந்த தனியார்கிட்ட இருக்குது. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகுது. நீங்கள் விலையை ஃப்ரீஸ் பண்ணிட்டதுனால, $100 ஒட்டி ஃப்ரீஸ் பண்ணிட்டதுனால கச்சா எண்ணெயின் விலை குறையுது. மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எல்லாமே அப்படியே இருக்கும்போது லாபத்தோட பங்கு மட்டும் அதிகமாகிட்டு போகுது. ஸோ இது வந்து அரசு வந்து ஒரு கொள்கை முடிவாக எடுத்து செய்கிறாங்க. கடந்த 2014ஆம் ஆண்டு இதே மாதிரி விலை குறைஞ்சிருப்ப ஒரு பீப்பாய் $66 இருந்துச்சு. தற்பொழுதும் கிட்டத்தட்ட $66 தான் இருக்குது. ஆனால் அப்போது பெட்ரோல் விலையை பார்த்தோம்னா $72 இருந்துச்சு. இப்போ $100 இருக்குது. இருந்தாலும் அரசு மக்களுடைய சுமையை குறைக்கும் விதமாக இந்த விலையை குறைக்காததுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அதான் நீங்கள் இப்போ 14 கூட விட்டுருங்க. இப்போ கோவிடுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 2 வீலருக்கு வந்து ஒரு ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணணுன்னா வந்து ₹900. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் 2 வீலருக்கு வந்து டேங்கை ஃபில் பண்ணணுன்னா பிஃபோர் கோவிட் வந்து ₹900, $900 ஆயிடுச்சு. இன்றைக்கி அது வந்து ₹1500, ₹1600 ஆகுது. ஸோ அதற்கு ஒரே காரணம் வந்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போது இது நடக்குதுன்னா, அரசு வந்து வரி வருவாயை கிட்டத்தட்ட 50லிருந்து 60% வந்து நம்ம செலுத்தக்கூடிய இந்த ₹100ல் ₹50லேருந்து ₹60 வரைக்கும் வந்து வரியாக அரசுக்கு மட்டும் போகுது. அதில் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்குது, அவங்க போடுற செஸ் இருக்குது, மாநிலங்கள் போடக்கூடிய வேட் இருக்குது. இது 3ம் சேர்ந்து மாநிலங்கள் வந்து இதில் இதில் வந்து ஒரு 3ல் 1 பங்கு தான் அவங்களுக்கு போய் சேருது. மீதி 3ல் 2 பங்கு வந்து ஒன்றிய அரசுக்கு போகுது. இந்த விலை குறையும் போது அதை ப்ராஃபிட் மார்ஜினை அதிகப்படுத்தாமல் இருக்கிற ப்ராஃபிட் மார்ஜினே வச்சுக்கிட்டு வந்து அந்த பலனை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கல. இதை விட இன்னும் ஒரு வருத்தமான சூழல், கஷ்டமான சூழல் என்னென்னா, ரஷ்யா வந்து இதை விட, இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை விட நமக்கு வந்து கன்செஷன் ரேட்டில் ரூபாயில் நம்ம செலுத்துகிறோம், பணம் கொடுக்குறோம். அதை வாங்கிட்டு அவங்க வந்து நமக்கு இன்னும் குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் விலை கொடுக்குறாங்க, இதுக்கும் கீழே. அப்படின்னா அது இதில் இந்த விலையிலேருந்து கிட்டத்தட்ட 25-30% வித்தியாசம் வருதுங்கிறாங்க. அப்போ வந்து இன்னும் லாபம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லாபம் அதிகமாக இருக்கும்போது அந்த விலையை குறைக்கலாம். அதுவும் இன்டர்நேஷ்னல் விலை குறையும் போது அட்லீஸ்ட் அந்த டயத்தில் குறைக்கலாம். இருந்தாலும் அதை குறைக்காமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கத்தின் போது மற்ற நாடுகளில் என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது? இந்தியாவில் பின்பற்ற முறைகள் போன்று தான் மற்ற நாடுகளிலும் பின்பற்றப்படுகின்றதா? இல்லைங்க, இது மாதிரி பின்பற்றப்படல. எந்த நாட்டிலையும் வந்து இது மாதிரி வந்து 60% வரைக்கும் வந்து கச்சா எண்ணெயின் ரீட்டைல் பெட்ரோல் மேலே வந்து வரி விதிக்கல. அதே மாதிரி இவ்வளோ லாபம் வைக்கல. நம்மளை சுற்றி உள்ள நாடுகள்லாம் விலை குறைவாக இருக்குது. யூரோப்பில் குறைவாக இருக்குது, அமெரிக்காவில் குறைவாக, எல்லா நாடுகள்லேயும் வந்து விலை குறைவாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த பொருளோட மதிப்பில் பாதிக்கு மேலே வரியாக எந்த நாட்டிலையும் போடல. ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம போடுறோம். அதனால் வந்து அங்கெல்லாம் விலை வந்து ரிலேட்டிவாக சீப்பராக தான் இருக்குது. அடுத்தது இந்த வரி கிடையாது, இந்த லாபம் ப்ராஃபிட் மார்ஜின் இந்த அளவுக்கு வந்து அங்கே கிடையாது. இப்போ இங்கே இன்னொரு காரணம் வந்து அரசு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வச்சுருக்கிறதுக்கு காரணம்,
தனியாருக்கும் அந்த இந்த ரிலையன்ஸுக்கும் அந்த நயாராவுக்கும் அவங்களுக்கு 10% மார்க்கெட் ஷேர் இருந்தாலும் அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் அப்படியே உயர்ந்தே இருக்கும்ல. ஸோ இப்போ இவங்க குறைச்சாங்கன்னா அவங்களுக்கும் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் குறையும். ஸோ அதனால் வந்து அந்த அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஸோ வந்து தனியார் துறையும் வந்து அதே அரசுக்கு பெறக்கூடிய அதே சூப்பர் ப்ராஃபிட்டை வந்து அவங்களுக்கும் கிடைக்கும். அதனால் வந்து விலையை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா அவங்களுடைய லாபம் தான் அதிகமாகுது. அரசு ஓட நிறுவனங்களையும் தனியார் துறை நிறுவனங்களையும் லாபம் அதிகமாகுது. ஸோ அதை அதிகமாக்கிறதுக்கு கூட அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.